நெல்லை மாவட்ட அதிமுக கள ஆய்வுக் கூட்டத்தில் இருதரப்பினரிடையே கைகலப்பு ஏற்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் அமுல் ஜெய்சிங் இணைப்பில் காத்திருக்கிறார். அமுல் ஜெய்சிங், இந்த சம்பவம் குறித்த முழுமையான விவரங்கள். நெல்லை மாவட்டத்தில் அதிமுக கள ஆய்வுக் கூட்டத்தில் இருதரப்பினரிடையே கைகலப்பு ஏற்பட்டதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் அமுல் ஜெய்சிங் இணைப்பில் காத்திருக்கிறார். ஜெய்சிங், இந்த சம்பவம் குறித்த முழுமையான விவரங்கள் பதிவு பண்ணலாம். நிச்சயமாக சரவணன், திருநெல்வேலி மாவட்டம் மட்டுமல்லாது தமிழகம் முழுவதும் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியின் ஆணைக்கிணங்க தற்பொழுது கலாய்வு கூட்டமானது தமிழகம் முழுவதும் நடந்து வருகிறது. அந்த வகையில் திருநெல்வேலி மாவட்டத்திலும் இன்று கலாய்வு கூட்டமானது திருநெல்வேலி அஇஅதிமுகவினுடைய திருநெல்வேலி மாநகர் மாவட்ட கழகம் சார்பாக மாநகர் மாவட்ட செயலாளர் தச்சை கணேசராஜா தலைமையில இந்த கலாய்வு கூட்டம் நடந்தது. அதில் அதிமுக தலைமை நிலை செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான SP வேலுமணி மற்றும் கழக அமைப்பு செயலாளர் வரகூர் அருணாச்சலம் அவர்களும் இந்த கலாய்வு கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறனர். ஏராளமான அதிமுக தொண்டர்களும் வட்ட செயலாளர், கிளை செயலாளர் உள்ளிட்ட அனைத்து அதிமுக நிர்வாகிகளும் இந்த கலாய்வு கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறாங்க. அப்பொழுது ஒவ்வொரு நிர்வாகிகளாக பேசிக் கொண்டிருக்கும் பொழுது பாப்புலர் முத்தையா பேசுவதற்காக மேடை ஏறினார். அப்பொழுது மோடிக்கா ராகுலுக்கா என இருந்தாலும் போட்டி இருந்தாலும் கூட நமது வாக்கு வங்கி எங்கே சிதறுகிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரை நாம் தமிழர் கட்சிக்கு பின்பு இருந்ததை நினைத்து தினமும் சிந்திக்க வேண்டும் அப்படின்னும் அவர் பேசினாரு. நாம் தமிழர் கட்சியை விட அஇஅதிமுகவுடைய வாக்கு முற்றிலுமாக குறைந்து விட்டது. இதில் எங்கு நாம் கோட்டை விடுகிறோம், இதில் எங்கு தவறு செய்கிறோம் அப்படிங்கிறத சிந்தித்து பார்க்கணும் அப்படின்னு முக்கியமாக பேசிக்கொண்டு அஇஅதிமுக செய்த தவறுகளை எல்லாம் சுட்டி காண்பித்துக் கொண்டிருந்தார். அதற்கு பிறகுதாக கடந்த வாரத்தில் வாக்காளர் திருத்த பெயர் பட்டியல் அது சம்பந்தமாக திருத்த முகாம்கள் நடந்து கொண்டிருந்தது. அப்பொழுது ஒரு மாவட்ட செயலராக தச்சை கணேசராஜா திருநெல்வேலியில இருந்திருக்கணும், அவர் திருநெல்வேலியில இல்லை. அப்பொழுதுதான் வாக்காளர்களை அதிமுக பக்கமாக இழுக்க முடியும். இப்பொழுது கோட்டை விட்டு விட்டால் தேர்தலில் நம்ம இது பண்ண ஜெயிக்க முடியாது, அது கஷ்டமாக இருக்கும் அப்படின்ட்டு மாவட்ட செயலாளரான தச்சை கணேசராஜா மீது சரமாரியாக குற்றச்சாட்டுகளை மேடையில பேசிக் கொண்டிருந்தார். அப்பொழுது திடீரென பாப்புலர் முத்தையா ஆதரவாளருக்கும் தச்சை கணேசராஜோட ஆதரவாளர்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. மேடையில இருந்து கொண்டே மாவட்ட செயலாளர் தச்சை கணேசராஜா பாப்புலர் முத்தையாவை நோக்கி எப்படி நீ போய் சொல்லலாம் அப்படின்னு ஆக்ரோஷமாக கேட்ட அந்த காட்சிகளில் காண முடிந்தது. இதனிடையே அவருடைய பாப்புலர் முத்தையா ஆதரவாளர்களுக்கும் தச்சை கணேசராஜா ஆதரவாளர்களுக்கும் வாக்குவாதம் முற்றி கைகலப்பாக மாறி செய்தியாளருடைய மைக் ஸ்டாண்ட்ஸ் எல்லாம் புடுங்கி அடிக்கிற அந்த காட்சிகளும் நம்மளால காண முடிந்தது. தற்பொழுது SP வேலுமணியிலிருந்து யார் தவறு செய்தாலும் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும், இது கட்டுக்கோப்பான கட்சி, அதனால் அமைதியாக இருக்க வேண்டும் என்று நிர்வாகிகளை கேட்டுக்கொண்டதன் பேர்ல தற்பொழுது அமைதி ஏற்பட்டு தற்பொழுது இந்த கள ஆய்வு கூட்டமானது நடந்து வருகிறது. சரவணன், கட்சி பணியினை முறையாக மேற்கொள்ளவில்லை என ஒருவர் மீது ஒருவர் குற்றம் சாட்டி நெல்லையில் அதிமுக நிர்வாகிகள் இருதரப்பினரிடையே முன்னாள் அமைச்சர் SP வேலுமணியில் கைகலப்பில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயசிங்.